கொரோனா கோவிட் காலத்தில் கூட பாருங்கள், நவீன மருந்துகள் வந்து எந்த மாதிரியான உதவியை செஞ்சுருந்தா கூட மூலிகை மருந்துகளை வந்து மக்கள் கைவிடலை இல்லை. மூலிகை மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டாங்கல்ல. நான் வந்து சுக்கு மிளகு போட்டு காய்ச்சி குடித்தேன், ஏலக்காய் சாப்பிட்டேன், கிராம்பு சாப்பிட்டேன், இஞ்சி சாப்பிட்டேன், வேப்பிலையை காய்ச்சி கொடுத்தேன், துளசி சாப்பிட்டேன், நொச்சி வந்து ஆவி பிடிச்சேன். இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாங்களே. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து ஊசி வரலாம், ஜப்பான்லேருந்து வரலாம், அல்லது ரஷ்யாவிலேருந்து வரலாம், எங்கேருந்து வேணால் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் நமக்கு மருந்துகள் வந்து நமக்கு வரலாமே ஒழிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை விடல இல்லை. அப்போ நமக்கு அந்த உயிர் பயம் வர்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற அந்த தைரியம் இருந்தது இல்லையா? அது மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்துறது, அதனால் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னாலே அடுத்து நம்மளால் முடியாதப்போ வேற வழி இல்லை. நம்ம கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம வேறு விதமான மருத்துவ உதவியை நம்ம நாடித்தான் ஆகணும். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம எந்த விதமான மருத்துவத்தை நாடுறதுலையும் தவறெல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை நம்ம நல்லா இருக்கணும். அது எந்த விதமான மருந்துகளாக இருந்தாலும் பரவாயில்ல, மருந்தாக வேலை செய்யணும்.